ஆனா சொந்தக்காரன் அப்படி சொல்ல மாட்டான். உங்க மாமனா இருந்தான்னு வச்சுங்களேன், தாய் மாமனா இருந்தா கிடையாது, அவன் 17 வயசுல ஒரு புள்ளையோட ஊர் சுத்தி இருக்கிறான், அவனை கட்டப்படான்னு சொல்லிடுவாங்க. என் மனசுலயே அதான், என் மாமா மனசுலயே அதான். சப்போஸ் எதுனா உங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை ஆச்சுன்னா நாங்க அவங்கள பிடிப்போம், அவங்க அவங்கள பாப்பாங்க. நீ தானே சொன்னே, சரியா? லாக் இருக்குல்லங்க. இப்ப ஒருவேளை இருக்குமோ இப்ப நீ தானே சொன்ன நல்லவேன்னு நீங்க உங்க ஃப்ரெண்ட பிடிக்க முடியாது. ஆனா சொந்தக்கார ஒருத்தன் வேண்டாம், நீ சொன்னேன்னு பொண்ணு கொடுத்த வேண்டாம், அப்படி ஆயி போச்சுன்னு பிடிப்பாங்க. பிடிச்சு அவனை பிடிச்சு நாங்க கேட்போம், கேட்கறதுக்கு எங்களுக்கு தைரியம் இருக்கு. அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது? ஐடியா இல்லாத பசங்க. நீங்க ஏன் பாஸ்ட பாக்குறீங்க? பிரசன்ட்ட பாருங்க, ஃபியூச்சரை பாருங்க. நீங்க சொல்லிடுறீங்க, நீங்க 4 பேர் சொல்றத பார்த்து நீங்க வச்சா நாங்க தான வாழ போறோம். நீங்க என்ன ஃபியூச்சர் எத்தனை வருஷமா உங்களுக்கு அவன தெரியும்? நான் கேக்குறேன். எத்தனை வருஷம் தெரியும், எவ்வளவு மாசம் தெரியும்ங்கிறது மேட்டர். என்ன 4 வருஷம் காலேஜ் தெரியுமா உங்களுக்கு? 4 வருஷம் காலேஜுக்கு நீங்க போறீங்க, 3வது வருஷத்துல நீங்க 2 பேரும் அறிமுகமாக போறீங்க, 4வது வருஷத்துல நீங்க லவ் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ங்க 10 பேர் இருக்காங்க, சரியா? அந்த 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள அவனை பத்தி உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் என்ன தெரியும்? அது என்னமோ தெரியல போ, பல்லு விளக்குற நீ தான் பசி. அது 2 வருஷத்துல அவனை பத்தி தெரியும்னு சொல்லல, நாங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அந்த கொஞ்சம் கொஞ்சம் என்ன? அந்த கொஞ்சம் கொஞ்சம் தான் என்ன சொல்லுங்க? அந்த கொஞ்சம் கொஞ்சம் என்ன? உங்களால மட்டும் அவனை பத்தி கண்டுபிடிச்சிட முடியும்? அவனை வந்து நாங்க 20-25 வருஷமா, அவனை 23 வருஷமா அந்த ஃபேமிலிக்கு அப்பா அம்மால இருந்து பார்த்தவங்க தான் எங்களுக்கு சொல்றாங்க மாப்பிள்ளை. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஊரார் சொல்றதை நம்புறீங்க, உங்க பொண்ணுங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? 10 வருஷமா 4வது மனுஷனை வச்சு கவனிக்கிறதும், நாங்க 2 வருஷமா 3 வருஷமா கூட இருந்து கவனிக்கிறதும் வேற. நீங்க நீ அப்படி வரியா? நீங்க என்னதான் நீங்க இது பண்ணாலும் நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சொல்றீங்கல, மாட்டேன் சார். அதுதான் சார், நல்லவனோ கெட்டவனோ நாங்க பார்த்து வைக்கிற மாப்பிள்ளை தான் சார் எங்களுக்கு வேணும். நல்லவனோ கெட்டவனோ நாங்க பார்த்து வைக்கிற மாப்பிள்ளை தான் சார். நாளைக்கு நாங்க தான் சண்டை போட்டு அடிச்சோம் பிடிச்சு போய் என்னோட அப்ப நீங்க தலையிட மாட்டீங்க. நாங்க தான் வருவோம், போயிடுவீங்க. முன்னாடியே நாங்க தான் வருவோம். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல? நீ எங்க வருவீங்க? கல்யாணம் ஆயிடுச்சா நீ அவங்க கூட தான் இருக்கணும்னு சொல்லுவீங்க. அப்ப நாங்க என்ன கஷ்டப்படுறோம் சார்? 21 வருஷமா நாங்க வளர்ந்து 21 வருஷமா வளர்த்தோம். இது நீதானே? அதான் போய் கேட்டு வந்துடுறோம். காதல் யார் அந்த பிள்ளை மாதிரி இருக்க மாட்டேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஒரே ஒரு கேள்விதான். ஃபைனலா நீங்க ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க. என்னன்னா, நல்லதோ கெட்டதோ நான் பாக்குறவனை தான் கட்டணும். ஏன் இந்த அடமன்ஸ்? இந்த மாதிரி என் மனசுக்குள்ள உன்னைய பத்தி ஒரு இந்த மாதிரி ஒரு இதாயி போச்சு. இந்த மாதிரி வேஷம் போட்டா என்ன பண்ணுவீங்க? ஏன் நீங்க பாக்குற மாப்பிள்ளை, நீங்க பாக்குற மாப்பிள்ளை நல்ல மாதிரி வேஷம் போட்டா அவன் சட்டை எங்க வச்சு நடுவுல போய் கேப்ப சார். இல்லம்மா, நான் சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். நான் என்ன கேக்குறேன், நல்லவனோ கெட்டவனோ நீங்க சொல்றவன கல்யாணம் பண்ணியாச்சு, நாளைக்கு அவன் கெட்டவன்னு தெரிஞ்சு போச்சு, நீங்க இழுத்து வச்சு கேள்வி கேப்பீங்க. என்ன புண்ணியம்னு கேக்குறேன். நீங்க அதுக்கப்புறம் இழுத்து போட்டு அடிச்சா என்ன, தூக்கி போட்டு மிதிச்சா என்ன? யாருக்கு நான் வந்தா கெட்டவனா? புத்தி சொல்லுவான் சார், அவனுக்கு புத்தி சொல்லுவான் சார். நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாரும் இப்ப என்ன சொல்றீங்க? மறுபடியும் அந்த பிளேட் மைக்க புடுங்கத சத்தனரி ரொம்ப அடிக்கிறான்டா இவன். என்ன ஆனாலும் சரி, நல்லவனோ கெட்டவனோ நான் பாக்குறவனை தான் நீ கட்டணும்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு நீங்க வைக்கிற கணக்கு என்னன்னா, நாளைக்கு அவன் கெட்டவனா இருந்தா இருக்க முடியாதுங்க சார். எப்படி? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. எப்படி பாக்க நம்ம கல்யாணம் பண்ண சார்ஜ் பண்றீங்க? உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்குல, அதே நம்பிக்கை எனக்கு இருக்காதா? நான் பாக்குறவன் நல்லவனா தான் இருப்பான், நான் அடிச்சு சொல்ல மாட்டேன். அது எப்படி? என்ன ஒரு புத்திசாலித்தனம். உனக்கு நல்லவனா உனக்கு என்ன அனுபவம் இருக்கு? நான் கேக்குற ஒரே வார்த்தை, உனக்கு என்ன அனுபவம் இருக்கு? இப்ப மெச்சூரிட்டி வயசு உங்களுக்கு என்ன? 19 வயசுல இருந்தா உங்களுக்கு இந்த 3 வருஷத்துல உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு? நீங்க நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? நாங்க வாழ்ந்துட்டோம், பாக்குறீங்க. நாங்க வாழ்ந்து 20 வருஷம் ஆயிடுச்சு, எங்களுக்கு தெரியும். அப்ப உங்க பொண்ணு கண் கலங்கி உங்க முன்னாடி வந்து நின்னா நீங்க ஏத்துப்பீங்களா? சொல்லுங்க, உங்க பொண்ணு கண் கலங்கி வந்து நிக்குது, நம்ம பார்த்து வச்சா அப்ப நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்களா? அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்படியே போடு, அப்படியே. நாங்க 2 பேரும் சமாதானம் பண்ணுவோம். நான் சொல்றது ஈஸி. சொந்தத்தை கூப்பிடுவோம், கிட்ட வந்து நிக்க பொழுது ஐயோ நம்ம பார்த்து வச்ச வாழ்க்கையாச்சு நம்ம பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஆமா ஆமா என்ன மாட்டோம். அவங்க மாமியார் மாமனார் யாரு சொந்தம் எல்லாத்தையும் கூப்பிடுவோம். வாழ போறோம், மாமியார் கூட வாழ போறோம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட வாழ போறோம், இல்ல சொந்த ரிலேட்டிவ்ஸ் சித்தப்பா சித்தி கூட வாழ போறோம். அவனும் நான் தான் வாழ போறேன். எங்க 2 பேருக்கு நடுவுல யாரும் வரக்கூடாது, அவ்வளவுதான். அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அது வந்து ரொம்ப எப்படி சொல்றது, பாக்குற பையனை தான் என் பொண்ணு கட்டிக்குவான்னு உங்க அம்மா உறுதியா சொல்றாங்க. ஓகே தானே? சரி, அது நல்லாதான். சப்போஸ் அவங்க நான் வாழல என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் அப்புறம் அது கிடையாது. அவனே எனக்கு பிடிச்சிருக்கணும், எனக்கு பிடிச்சாதான் அவனை கல்யாணம் பண்ணி டேய் செல்லங்களா தங்கங்களா வாயை திறந்துறாங்கடா, வாயை திறந்துறாங்கடா, வாயை திறந்து. அது எப்படிமா உனக்கு எனக்கு கேட்காம பிடிச்சாதான் பிடிச்சனா ஓகே சொல்வேன், இல்லனா இல்லன்னு சொல்லுவேன் சார். அவனை பார்த்து பேசி இந்த மாப்பிள்ள தான் சொன்னா உடனே நீங்க அடுத்த நிமிஷமே வாட்ஸ்அப்ப பார்க்க போறீங்க, பேச போறீங்க, இருக்க போறீங்க. இப்போ உங்க அம்மா ஒரு பையனை பாக்குறாங்க, அந்த பையனை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்படினா கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல? பிடிச்சனா சார் பண்ண முடியும். அதுதான்மா பிடிச்சிருக்கு. சார், அது அம்மா பாக்குற பையனா இல்ல நான் பாக்குற பையனாங்கிறது மாட்டல. எனக்கு பிடிச்சிருக்கானா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இந்த பிள்ளை நான் இல்ல, நீங்க தான்.
புள்ள சுத்தி சுத்தி ஒண்ணே ஒன்று ஆமா தான் சொல்லுது. சார். அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை நான் பாப்பேங்க சார். நான் பாக்குற மாப்பிள்ள உங்களுக்கு பிடிக்கும். சார் அவளுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை பார்த்து கொடுப்பேங்க சார். அவ்வளவுதாங்க சார். அவளுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை பார்த்து நான் இந்த பிள்ளைக்கு டப்புன்னு கல்யாணத்தை முடிச்சு விடுங்க. அந்த பிள்ளை ரொம்ப சீரியஸா யாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் நீங்க பெரிய கற்பனை வளர்த்துக்காதீங்க. அது நானும் வாயிலேருந்து எங்க அம்மா பார்க்குற மாப்பிள்ளையை தான் கட்டுவேன்னு சொல்ல வைக்க பார்க்குறேன். நடக்கல, திரும்ப ட்ரை பண்ணுவோமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. உங்க அம்மா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனை பார்ப்பாங்க. அந்த பையனை நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? ஆம் இல்லை என்றதை தவிர வேற எதுவும் சொல்லக்கூடாது. நான் சம்மதிக்கணும்ல சார் இதுக்கு. ஆ? நான் சம்மதிக்கணும்ல. அதாம்மா நீங்க தான் சொன்னீங்கல்ல உங்களுக்கு பிடிச்சா தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு. ஆமா ஆமா. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நினைக்கிற குவாலிஃபிகேஷன்ஸோட ஒரு பையனை உங்க அம்மா பார்ப்பாங்க. அந்த பையனை நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? சரி எனக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்றீங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. எனக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்றீங்க. எனக்கு ஒரு பேச்சுக்கு சொல்ல எனக்கு ஆல்ரெடி ஒருத்தனை பிடிச்சு போச்சுன்னா அதுக்கு அவ்வளவுதான். அந்த பையன் யாருமா? இதுக்கு சோலி முடிச்சு. இதுக்கு என் தொண்டை தண்ணி போகணுமா? சொல்லு என்ன பண்ற? விடே ஆனதாச்சு விடு. ஃப்ரீடம் வேணும்ல சார் எல்லாத்துக்கும். அது போட்டும். அந்த பையன் எங்க இருக்கான்? நீங்களா யாருடா? எங்க இருக்கானு தெரியல சார். தெரியல சார். உங்க அம்மா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனை உங்களுக்கு பாக்குறாங்க. அவனை கட்டிப்பீங்களா? எஸ் சார் நோ சொல்லு. அம்மாக்காக கட்டிப்பேன் சார். அம்மாக்காக கட்டிப்பேன். அவ்வளவுதாங்க. இதுக்குள்ள எல்லா அர்த்தமும் ஒளிஞ்சிருக்கு. சார். இல்ல என்ன நீங்க பேசுறீங்க? இந்த டயலாக்குள்ள தான் அவ்வளவு இருக்கு. இதுக்கு மேல ஒரு பொருளை பேசவே முடியாது.